கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக நம்முடைய நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் தோல்வி அடைவதில்லை. யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக என்று சொல்லி 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அந்த சம்பவம் தொடர்கிறது. அந்த சம்பவம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், யோசுவா சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, ஆசாரியர்கள், கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைக்கும் பொழுது பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது, அப்படியே குவியலாக நிற்கிறது. இதுதான் அடையாளம். இந்த வார்த்தையை சொல்லுகிற அடையாளம் என்னவென்றால், யோசுவா சொல்லும்போது கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தண்ணீர் குவியலாக நிற்கும். நாம் வெறும் தரையிலே நடப்பது போல நடந்து போவோம். இதுதான் அடையாளம் என்று யோசுவா சொல்லுகிறார். அதே போலவே கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிற ஆசாரியர்களின் கால்கள் பட்டவுடனே யோர்தானின் தண்ணீர் அப்படியே குவியலாக நின்றது. ஜனங்கள் அந்த வழியாய் நடந்து போனார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் நடந்து போன போது கால் பட்டவுடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அதே போல அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து நிற்கிற நம்முடைய வாழ்க்கையிலே யோர்தான் போன்ற பிரச்சனைகள் பிரவாகித்து வந்தாலும் அவையெல்லாம் பின்னிட்டு திரும்பும். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவன் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் பின்னிட்டு திரும்பும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.